முகம் கரோதி வாசாலம் புங்கம் லங்கயத்தே கிரும் யத்கிருபாதமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம் நாமஸ்ரேஷ்டம் மனுமபி சச்சிபுத்திரம் அத்திர ஸ்வரூபம் ரூபம் தஸ்யாகிரஜம் உருபுரிம் மாதிரிம் கோஷ்டவத்திம் ராதாகுண்டம் கிரிவரமஹோராதிகா மாதவாசம் பிராப்தோ யஸ்ய பிரதீத்வ ஸ்ரீகுரும் தம் நட்டோஸ்மி. ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 89. கிருஷ்ணார்ஜுனர் பிராமண புத்திரர்களை மீட்டல். இதுல 2 லீலைகள் வர்ணிக்கப்படுகின்றது. முதல் லீலை சரஸ்வதி நதிக்கரையில முனிவர்கள்லாம் கூடி ஒரு யாகம் பண்றாங்க. அந்த யாகத்தின் பெயர் சத்திர யாகம், ஒரு வேத யாகம் பண்றாங்க. அது பண்ணும்போது அதுல ஒரு சந்தேகம் வந்தது. இந்த மும்மூர்த்திகள்ல யாரு சிறந்தவர், அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னும் போது அதை விவாதம் பண்ணும்போது அவங்கள பிருகு முனிவர் அனுப்புறாங்க. பிருகு முனிவரை நீங்க போய் கண்டுபிடிங்க, இந்த 3 பேர்ல யாரு சிறந்தவர் அப்படின்றத. அப்ப பிருகுமுனிவர் முதல்ல பிரம்மா கிட்ட போறார். பிரம்மா அவருக்கு அப்பா. அவர்கிட்ட போனோன்னு பிரம்மா என்ன நினைச்சார், இவர் போய் அவருக்கு வணக்கமே செலுத்தாம திமிரா நிக்கிறார் பிருகு. பிரம்மாவுக்கு கோபம் வருது. அந்த கோபத்தினால அவரை தண்டிக்கலாம்னு நினைக்கிறார். ஆனா தண்டிக்கல. என்ன பண்ணார், அந்த அவருக்குள்ள கோபம் வந்தது. அந்த கோபம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டுப்படுத்திடுறார். எப்படி கட்டுப்படுத்துறார் அப்படின்னும் போது ஒரு உதாரணத்தை கொடுக்குறாங்க. தீயில இருந்து தான் தண்ணி வருது. ஏன்னா முதல்ல இந்த உலகம் படைக்கும் போது முதல்ல வர்றது ஆகாயம். பின்னாடி ஆகாயத்துல இருந்து சப்தத்துல இருந்து ஆகாயம், ஆகாயத்துல இருந்து ஆஹ் நெருப்பு, நெருப்புல இருந்து காற்று, காற்றுல இருந்து நெருப்பு, நெருப்புல இருந்து நீர், நீர்ல இருந்து நிலம் வருது. அப்ப இந்த நெருப்புனால உண்டான நீர், அது அந்த நீர் நெருப்பை அடக்குது இல்ல. அந்த மாதிரி இவர் தன்னுடைய கோபத்தை அடக்கினார் அப்படின்னு சொல்றார். இவர் பண்டிதர் இல்லையா. பிரம்மா ஒரு ஆதிகவி, முதல்ல தோன்றியவர், முதல் ஜீவாத்மா அவர். அதனால அவருக்கு பகவான் ஒரு தனிப்பட்ட சக்தி கொடுத்திருக்கிறார். அதனால கோபத்தை அடக்கிறார். அதனால சரி, ஆனாலும் கோபம் வந்தது இல்ல. அதனால இவர் சிரேஷ்டமானவர் கிடையாது, முதன்மையானவர் கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டு கைலாமணிக்கு போறார், கைலாயத்தில் போறார். அங்க சிவபெருமான் பிருகுமுனிவரை கட்டி தழுவலான்ட்டு வர்றார். கட்டி தழுவு வரும்போது, சிச்சி நீ உம், நிறைய வேண்டாதவங்க எல்லாம் சுத்தி இருக்கிற, நீ ஒரு சுடுகாட்டுல இருக்கிற, பூத பிரேதங்களோட இருக்கிற, நீ ஆச்சாரத்துல இருந்து நழுவியவன், அதனால நீ என்னை கட்டி தழுவக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிருகு முனிவர் அவரை தழுவுறதுக்கு மறுத்துடுறார். அப்ப சிவபெருமானுக்கு கோவம் வந்துடுது. என்ன நீ தழுவு மறுக்கிறியாயா, உடனே எடு, எடு சூலத்தை எடு, குத்தி சாகடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். அப்ப உம் பார்வதி தேவி பாக்குறாங்க. சுவாமி என்ன பண்ண போறீங்க, ஒரு முனிவரை போய் கொல்ல போறீங்களே, நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அவர் சமாதானப்படுத்துறார். இதை கண்டு பிருகு முனிவர் நீ கூட சிரேஷ்டமானவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறார். அங்க இருந்து கிளம்பி அவர் ஸ்வேத தீபம் போறார். அங்கு பகவான் ஸ்ரீதேவியின் மடியில் தலையில் வைத்து படுத்திருக்கிறார். இப்ப சேஷநாகத்துல தான் படுப்பார். ஸ்ரீதேவி பாதங்களை பிடிச்சு வச்சிருப்பார். இங்க கொஞ்சம் அந்யோன்யமா இருக்கிறாங்க 2 பேரும். இவர் நேரம் உள்ள நுழையிறார், எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் வாங்கல. அப்படியே நுழையிறார். நுழைஞ்ச உடனே அங்க உடனே லக்ஷ்மி எழுந்து நிக்கிறாங்க. எழுந்து நின்ன உடனே அவரும் பகவானும் எழுந்து நிக்கிறார். முனிவர் வந்திருக்கிறாரே அதனால எழுந்து நிக்கிறார். ஆனா இவருக்கு ஒரு பெரிய கோபம் என்ன பண்றார், பிருகு முனிவர் வேகமா எட்டி உதைக்கிறார் பகவானை. எட்டி உதைக்கும் போதே அவருடைய திருவடியை பகவான் பிடிச்சிடுறார். பிடிச்சு, ஆனா அதுல சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய அகங்காரம்ன்ற ஒரு கண் அவருடைய கால்ல இருக்குமா, அதை அழித்திடுறார் பகவான், அதை அழிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் பண்றார் பிருகு முனிவர், பகவானுடைய இதயத்தை எட்டி வச்சதுனால, மார்பிள் எட்டி வச்சதுனால, ஸ்ரீதேவி அங்கதானே இருக்கிறாங்க, ஸ்ரீவத்சமாக, ஸ்ரீவத்ச குறியாக. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீவத்ச குறின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை கலர்ல ஒரு கோடு, அது வெள்ளி, ஒரு வெள்ளி கோடு ஓடும். அது ஸ்ரீதேவியினுடைய, லக்ஷ்மி தேவியினுடைய இருப்பிடம்.
அப்ப அவருக்கு அவங்களுக்கு வந்து கோபம் வருது. கோபம் வந்து இது பெரிய லீலையா நடக்குது. அதனாலதான் திருப்பதி வந்ததுலாம் நமக்கு தெரியும் கதை. ஆனால் இங்க பிரபுபாதர் சொல்றாரு, ஆஹ் பிருகுமுனிவர் ஒரு பிராமணர். அவர் வந்து ஸ்ரீதேவி லக்ஷ்மி இருந்த இடத்தை எட்டி வச்சதுனால்தான் பிராமணர்கள்லாம் பொதுவாக ஏழையாகவே இருக்கிறார்கள். லக்ஷ்மி தேவி அதனாலதான் பிராமணர்களுக்கு அருள் புரிவதில்லைன்னு எழுதுறார். அப்போ பகவான் வந்து இந்த மாதிரி எட்டி வச்சதுக்கு அப்புறம் கூட பிருகு முனிவர்கிட்ட சாந்தமா பேசுறார். நீங்க வந்து உங்க பாத தீர்த்தத்தை எங்களுக்கு கொடுத்து எங்க லோகத்தையும் எங்களையும் நீங்க வந்து புனிதப்படுத்த வேண்டும். நாங்க வந்து அஹ், பிரபுவே, இன்று நான் லக்ஷ்மி தேவியின் பிரத்யேகமான புகலிடம் ஆனேன். உங்களுடைய பாதம் என் மார்பில் இருந்த பாவங்களை அகற்றி விட்டதால் அது லக்ஷ்மி சம உங்க பாதத்தினால என்ன வந்து எட்டி வச்சு புனிதப்படுத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இப்ப லக்ஷ்மி வந்து அதுல உட்காருவா, அந்த இதயத்துல உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ ஆஹ் கலியுகத்துல பிராமணர்களுக்கு வந்து கர்வம் இருக்கு. ஆனால் பிருகுமுனிவர் விஷ்ணுவினுடைய மார்பை பாதத்தால் தொட்டது மிகப்பெரிய குற்றம். ஆனால் பகவான் வந்து பெரிய பெருந்தன்மை உடையதுனால அவர் வந்து அது ஒரு பெருசா எடுத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. பிரபுபாதர் வந்து இந்த கிருஷ்ணா புக்ல இதுக்கு விளக்கம் அளிக்கிறார். பிரபுவே, மாமுனிவரே, தங்களுடைய பாதங்கள் உண்மையில் மிகவும் மென்மையானவை என்று கூறி பகவான் விஷ்ணு அந்த பிராமணரின் பாதங்களை தனது சொந்த கைகளால் பிடித்து விடத் துவங்கினார். அப்பதான் புரியுது பிருகுமுனிவருக்கு, உண்மையாகவே சிரேஷ்டமானவர் விஷ்ணு தான். அதனால அவர் வந்து பக்தி பரவசத்துல கண்ணீர் மல்க நிற்கிறார். இந்த இடத்துல நாம எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பிருகுமுனிவர் வந்து பகவானை எட்டி வச்சார், எல்லாரையுமே அவமானப்படுத்தினார். அவரை நாம தப்பா எடுத்துக்க கூடாது. ஏன்னா ஒரு ஒரு சோதனைக்காக தான் அவர் பயன்படுத்தப்பட்டார். அதனால அவர் வந்து நம்ம தப்பா எடுத்துக்க கூடாது. பகவானும் அவருடைய லீலையில அவருக்கு ஒரு பங்கு அளித்தார். அதனால அவரை நாம் நிந்திக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பொருளுரையில எழுதுறாங்க. இந்த அனுபவம் எல்லாம் பெற்ற பிருகு முனிவர் மீண்டும் அந்த முனிவர்கள் சபைக்கு சென்று, இருக்கிறதுலே விஷ்ணு தான் சிறந்தவர், அதுல வந்து ஒரு சந்தேகமே கிடையாது, அவர்தான் சத்துவ குணத்துல இருக்கிறாரு, அதனால அவர்தான் வந்து மிக சிறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. பொருளுரையில பக்தர்கள் எழுதுறாங்க, யாரெல்லாம் வந்து புருஷரிடம் கிருஷ்ணரிடம் பக்தி பக்தி கொள்கிறார்களோ அவங்க மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்ற ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுறாங்க. பக்தி பரேஷானுபாவ விரக்திர் அந்நத்திர சைஷ த்ரி ஏக காலக பிரபத்தியமானஸ்ய யதாஸ்னதக ஷியுஷ் துஷ்டி புஷ்டி சுத் அபாயோ அனுகாசம். அதாவது எப்படி சாப்பிடும் போதே பாருங்க, பசி நல்ல பசி எடுத்து சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க. இது ஒரு நல்ல ஸ்லோகம் இது. பயங்கரமா பசி எடுத்து சாப்பிடும்போது ஒரு வாய் ரெண்டு வாய் வைக்கும் போதே பசி தனிய ஆரம்பிச்சிரும், கொஞ்சம் எனர்ஜியும் வர ஆரம்பிச்சிரும். நீங்க இப்ப இதை பாருங்க, நல்ல பசி எடுத்து சாப்பிடும்போது சோர்ந்து போய் விடுவோம். அப்ப சாப்பிடும்போது அது நம்மள மெது மெதுவா பசியும் குறைக்கும், நமக்கு தேவையான சக்தியும் வர ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி ஒரே சமயத்தில் ஒவ்வொரு பிடி உணவில் இன்பமும், அதாவது உணவு உண்பவனுக்கு இன்பமும் போஷாக்கும் பசியிலிருந்து விடுதலையும் கிடைக்கிறதோ, அதே மாதிரி பரமபுருஷரிடம் புகலிடம் கொண்டவனுக்கு பக்தியும் பரமபுருஷரிடம் நேரடியான அனுபவமும் மற்ற பொருட்களிலிருந்து துறவும் ஒரே சமயத்தில் ஏற்படுகிறது. இதுதான் ஆஹ் மகா பகவானிடம், விஷ்ணுவிடம், கிருஷ்ணரிடம் பக்தி கொள்வதனுடைய பலன். மற்றவங்க கிட்ட பக்தி கொண்டோம் என்றால் பௌதிக விஷயங்கள் நிறைவேற்றப்படும், ஆனால் வைராகியம் வராது. இங்க வைராகியமும் வரும், துறவும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பகவத் பக்தியினுடைய சிறப்புகளை வந்து இந்த ஸ்லோகத்துல நிறைய விளக்குறாங்க. அதுல விஸ்வநாத சக்கரவர்த்தி சொல்றாரு, மூன்று வகையான ஆன்மீகிகள் இருக்கிறாங்க. ஆன்மீகிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அதுல முதல் வகையானவர்கள் முனிவர்கள், முக்திக்காக பாடுபடுபவர்கள். இரண்டாவது வகையானவர்கள் சாந்தர்கள், முக்தியை அடைந்தவர்கள், அடைஞ்சிட்டாங்க, முக்தி அடைஞ்சிட்டாங்க. மூணாவது வகையான சாதுக்கள், அவர்கள் தூய பக்தி தொண்டுல ஈடுபடுபவர்கள். நாம வந்து சாதுக்களா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஸ்லோகத்துல
ராட்சசர்கள், அசுரர்கள், தேவர்கள் ஆகிய 3 வகையான ஜீவன்களாக பகவான் விரிவடைகிறார். இவர்கள் அனைவருமே பகவானின் ஜட சக்தியால் படைக்கப்பட்டு அவளது குணத்தினால் பந்தப்படுத்தப்படுகின்றனர். ஆனால் இம்மூன்று குணங்களில் வாழ்வில் முடிவான வெற்றியை அடைவதற்கு சத்துவகுணமே ஆகும். சத்துவகுணம் வந்து முக்கியமானது. இந்த 3 குணங்கள்ல நல்லது எதுன்னு பாத்தீங்கன்னா சத்துவகுணம். சத்துவகுணமும் ஒரு படி கம்மி தான். தூய சத்தத்துக்கு வரணும். இப்ப இங்க வந்து அடிப்படை நிலையில பார்க்கும்போது 3 குணங்கள்ல சத்துவகுணம் சிறந்தது. ஆனா அதுக்கும் மேல வந்து சுத்த சத்தத்துக்கு வரணும். அப்ப இந்த ஆன்மீகிகள்லாம் அப்ப பகவான் விஷ்ணுவை சரணடைஞ்சு அவங்க வந்து ஆன்மீக உலகை அடைந்தார்கள்னு வர்ணனை முடிகிறது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு லீலை. யார் வந்து சிரேஷ்டர், யார் சிறந்தவர் அப்படின்ற ஒரு லீலை பிருகு முனிவர் கண்டுபிடிக்கிறார். விஷ்ணு தான் முதன்மையானவர், விஷ்ணு தான் உயர்ந்தவர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறார். அதுக்கப்புறம் அந்த முனிவர்கள்லாம் விஷ்ணுவை வணங்கி முக்தி அடைந்தார்கள், பகவானை அடைந்தார்கள்னு வர்ணனை முடிகிறது. அடுத்து சுதகோஸ்வாமி சொல்றார். சுதகோஸ்வாமி நைமிசாரண்யத்துல சொல்றார். அப்ப இந்த பகவானுடைய லீலைகளை பற்றி கேட்கும்போது பௌதிக வாழ்வின் வழி நெடுகச் சஞ்சரித்ததனால் ஏற்பட்ட களைப்பை ஒருவன் மறந்து விடுகிறான். நம்ம பௌதிக வாழ்க்கையில எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறோம். அதெல்லாம் எப்படி போகும்? பகவானை பற்றி கேட்பதனால போகும்னு சொல்றாரு. அப்போ இன்னொரு லீலையை பற்றி சுகதேவ கோஸ்வாமி வர்ணிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, ஒரு முறை ஒரு பிராமணருடைய மனைவி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். ஆனா அது பிறந்த உடனே இறந்து விடுகிறது. இப்போ ஒரு ஒரு நாட்டுல ஏதாவது அசம்பாவிதம், இந்த பிறந்த குழந்தை இறக்கலாமா? அப்பன்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல நடக்கிற பாவங்களுக்கு, முக்கியமாக பாவ புண்ணியங்களுக்கு அந்த நாட்டின் மன்னனுக்கு பொறுப்புண்டு. இப்போ ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது, ஒரு ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா அதுக்கு பொறுப்பு வந்து மன்னன் தான். அதனால அந்த பிராமணர் அந்த குழந்தையை எடுத்துட்டு போயிட்டு உக்ரசேனனுடைய அரண்மனைக்கு வந்து சொல்றார். பிராமணர்களை வெறுப்பவனும் வஞ்சகம்னமான மனமுடையவனும் பேராசைக்காரனும் புலனின்பத்தில் பற்று கொண்டவனும் தகுதியற்ற அரசனுமான இவனுடைய கர்ம தோஷங்களால் தான் என் மகன் மரணம் அடைந்தான். இப்ப வந்து அந்த காலத்துல பிரஜைகளுக்கு உரிமை இருந்தது. மன்னனை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு. ஒரு தப்பு நடந்தா ஏன் தப்பு நடக்குது, நீதானே பொறுப்பு அப்படின்னு கேட்கறதுக்கு உரிமை இருந்தது. இப்பெல்லாம் உரிமை இருக்குமா? இந்த மாதிரி கேட்டா என்ன ஆகும்? நம்ம போய் முதலமைச்சரையோ பிரதம மந்திரியோ எல்லாம் கேட்க முடியாது. ஆனால் அந்த காலத்துல வந்து அதற்கான உரிமை இருந்தது. வேத பண்பாட்டுல இதுக்கெல்லாம் உரிமை இருந்தது. அப்ப இந்த மாதிரி அப்போ வந்து அவங்களுக்கு புரியல. அப்ப அரசன் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு, என்னடா அது இப்படி நடந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. அடுத்த குழந்தை அப்படி ஆகுது. 2வது குழந்தை, 3வது குழந்தை, 4வது குழந்தை, 5வது குழந்தை, 6, 7, 8, 9 குழந்தை அப்படியே போகுது. அந்த பிராமணனால தாங்கவே முடியல. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி நடக்குதுன்னா இது ஏதோ ஒரு சதி நடக்குது, இதுக்கு மன்னன் தானே பொறுப்பெடுத்துக்கணும், நீங்க பொறுப்பெடுக்காம என்னை காப்பாத்தாம இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு நிறைய சரமாரியா திட்டுறான். அப்படி நடக்கும்போது இந்த இத்தனை குழந்தை போனப்பெல்லாம் அர்ஜுனன் அங்க இல்ல. இந்த 9வது குழந்தை போனப்ப அர்ஜுனன் அங்க இருக்கிறான். அப்போ அவன் சொன்னான், ஏன் இதுக்கு இவங்க அவன் அர்ஜுனன் சொல்றான், நான் வந்து கண்டிப்பா உனக்கு அடுத்த குழந்தை பிறந்தா அதை நான் காப்பாத்துறேன். அப்படி என்னால காப்பாத்த முடியலன்னா நான் அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன்னு சொல்றான். அப்ப அந்த பிராமணன் சொல்றான், என்ன நீ பேச்சு பேசுற? இங்க யார் இருக்கிறா? வாசுதேவர் இருக்கிறார், சங்கர்ஷ்ணர் இருக்கிறார், பிரத்யும்னர் இருக்கிறார், அனிருத்தன் இருக்கிறான். எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இங்க இருக்கிறாங்க. அவங்களால காப்பாற்ற முடியாதவங்கள நீ காப்பாத்த போறியா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அர்ஜுனன் சொல்றார், "உம், அவங்களால எதனால காப்பாற்ற முடிஞ்சதுன்னு தெரியல, நான் ஆனா கண்டிப்பா காப்பாத்துவேன். என்கிட்ட வந்து ஒரு அஹ், சக்தி வாய்ந்த வில் இருக்கிறது அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த பிராமணர் அர்ஜுனரை சொல்றாரு, என்ன ஒரு அலி மாதிரி பேசுற, தம்பம் பேச்சுன்னு சொல்ற, என்ன ஒரு அலி மாதிரி முட்டாள்தனமா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அர்ஜுனன் சொன்னா, இல்ல நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அப்புறமா வந்து எல்லாரும் முக்கியமா அந்த பிராமணன் நினைக்கிறான், இது அர்ஜுனன் அவ்வளவுதான், ஓய்ஞ்சு போனான்
இப்ப காப்பாத்த முடியலன்னா செத்துதான் போனோம் இல்லையா அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப அந்த பிராமணன் வந்து அடுத்த குழந்தை பிறக்கும் நேரத்துல அந்த பிராமணனுக்கு மனைவிக்கு அடுத்த குழந்தை பிறக்கும்போது அர்ஜுனன் அங்க போய் உட்காந்துறான். போய் உட்காந்து தன்னுடைய சக்தி வாய்ந்த வில்ல வச்சு அங்க கூட அமைச்சிடறான் அந்த வீட்டுக்கு. யாரும் வந்து அந்த குழந்தைய கொண்டு போக முடியாத மாதிரி ஒரு பாதுகாப்பு வளையத்தை அம்புகளால் அமைக்கிறான். ஆனால் அங்க குழந்தை பிறக்கிறது, குழந்தை அழற சத்தமும் கேக்குது. அப்புறம் அது மாயமா போயிடுது. இப்ப அர்ஜுனன் இதை கேட்ட உடனே அவன் காணோம்னு சொல்லி பிராமணன் திருப்பி திட்டுறான். நான் சொல்லியும் நீ கேட்கல, இப்ப காப்பாத்துவியா? நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமலோகத்துக்கே போறார் அர்ஜுனன். யமலோகத்துக்கு போறார், 14 லோகத்துக்கும் போறார். ஆஹ் இந்த எல்லா லோகத்துக்கும் போய் போய் தேடுறார் அர்ஜுனன். தேடி ஆஹ் பாக்குறார், கிடைக்கல. இதுக்கு முன்னாடி இந்த பாதுகாப்பு கொடுப்பதற்கு முன்னாடி அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செயலை செய்யறார் அர்ஜுனன். பக்தர்கள் அதை படிக்கும்போது குழம்பி விட வேண்டாம். அர்ஜுனன் வந்து சந்தேகத்துக்கே இடமிடாமல் இடையில்லா இடம் இல்லாமல் ஒரு தூய பக்தர் தான், கிருஷ்ணரை தான் நம்பி இருக்கிறார். இந்த இடத்துல அவர் வந்து அந்த பிராமணனுடைய குழந்தையை பாதுகாப்பதற்காக அம்பு விடுறதுக்கு முன்னாடி சிவபெருமானை வேண்டுவார். ஏன் சிவபெருமானை வேண்டார்னா, இந்த இடத்துல கிருஷ்ணரே அந்த குழந்தையை காப்பாத்தல. இவர் எந்த அம்பை வச்சு காப்பாத்த போறாரோ அந்த அம்பு சிவபெருமானால கொடுக்கப்பட்டது. அதனால சிவபெருமான வேண்டார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. மேலும் இந்த இடத்துல பகவானுடைய ஏற்பாடே இப்படிதான். அர்ஜுனன் நீங்க தோத்து போனோம். ஏன் தோத்து போறார் அப்படின்றதெல்லாம் பின்னாடி சஸ்பென்ஸா வரும். அப்புறம் அர்ஜுனன் தோத்துதான் போறாரு. எல்லா லோகத்திலயும் போய் பாக்குறாரு, எங்கேயும் அந்த குழந்தைகள் கிடையாது. எல்லா லோகத்துக்கும் போகக்கூடிய சக்தி அர்ஜுனனுக்கு இருந்திருக்கு. அதனால என்ன ஒண்ணு ஆச்சு, இனியும் வேற வழி கிடையாது. அந்த பிராமணன் கிட்ட வந்து நான் தவறா வாக்கு கொடுத்துட்டேன், இனி நான் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன்னு சொல்லிட்டு அக்னியை மூட்டி அது உள்ள போறார் அர்ஜுனன். அப்போ கிருஷ்ணர் சொல்றார், நீ நீ கவலைப்படாத, நீ சாக வேண்டாம், வா நான் வரேன், ரெண்டு பேரும் சேர்ந்து தேடலாம் அப்படின்னு சொல்றார். அப்ப கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இணைவாக சேர்ந்து கிருஷ்ணருடைய தேர்ல ஏறுறாங்க. கிருஷ்ணருடைய தேர்ல ஏறி பயணிக்கிறார்கள். மிகப்பெரிய பயணமா இருக்கு. இந்த பிரபஞ்சம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, பிரபஞ்சம் 14 லோகம். இந்த 14 லோகத்துல 8 ஓடுகளால் மூடப்பட்டிருக்கிறது. பிரபஞ்சம் வந்து 8 அடுக்கா இருக்கு. இந்த லோகா லோகம்னு ஒரு வர்ணனை வந்திருக்கு பாருங்க. அந்த லோகா லோகம்ன்றது வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய இறுதியில, அப்படி அவுட்ஸ்கர்ட்ஸ்ல, வெளிவட்டத்துல இருக்கக்கூடிய தங்கமலை. அதெல்லாம் வந்து லோகா அலோகா அப்படின்னா அந்த இடத்துல வந்து மனிதர்கள் வாழறது இல்ல. தங்கமலைன்னு சொன்ன பாருங்க, தங்கம். ஆனா மனிதர்கள் அங்க போகவும் முடியாது, வாழவும் முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த மலையை தாண்டி பிரபஞ்சம் ஓடி 8 இருக்குல்ல, அதையும் தாண்டி அதையும் கிழித்து கொண்டு பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் போறாங்க. அந்த பிரபஞ்ச ஓட்டைய கிழித்துட்டு போறாங்க. ஆனா அந்த பிரபஞ்ச ஓட்டைக்குள்ள போகும்போது அது இருளா இருக்கு. அது ஏன் இருளா இருக்குன்னா, அங்க சூரியன் போக முடியாது. எனக்கு சூரியன் வந்து உள்பக்கமால வீசும். இப்போ ஒரு இங்க இருக்க சூரியன், இங்க வந்து சூரிய வெளிச்சம் வராது இல்லையா, ஏன்னா அது மூடி இருக்கு. அந்த மூடியில சூரிய வெளிச்சம் வராது. அப்ப இருட்டா இருக்கும்போது அந்த குதிரைகள் கிருஷ்ணருடைய குதிரைகள் இருக்கு, 4 குதிரை. அந்த குதிரைங்களுக்கு எல்லாம் போத்தரல. அப்போ ஒரு கேள்வி வருது, கிருஷ்ணரே வந்து பகவான், பகவானுடைய குதிரைகள்லாம் எங்க இருந்து வந்தது? வைகுண்டத்துல இருந்து வந்தது. ஆனா ஏன் இங்க இப்படி வழி தெரியாத மாதிரி இருட்டுல திணறுதுங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு என்ன பதில்னா, அந்த உலகாய லீலை பண்ணும்போது கிருஷ்ணரே சாதாரண மனிதன் மாதிரி தான் நடந்துக்கிறார். இந்த குழந்தையை காப்பாத்திருக்க கூடாதா? இத்தனை குழந்தைகள், பிராமணருடைய குழந்தைகளை ஏன் காப்பாத்தல? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இப்ப இனி வரப்போகுது. பகவான் வந்து இங்க சாதாரண மனுஷன் மாதிரி தான் நிறைய நேரத்துல செயல்படுறார். அதனால வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுதர்சன சக்கரத்தை எடுக்கிறார். அங்க வெளிச்சம் வருது. வெளிச்சம் வந்த உடனே அந்த பிரபஞ்ச ஓட்டையை கிழித்து கொண்டு வெளியே போறாங்க. வெளியே போயிட்டு அப்புறமா அவங்க வந்து வைகுண்டத்தை அடைகிறார்கள். வைகுண்டத்துல வந்து வர்ணனை வருது. எப்படி அஹ், அனந்த சேஷர், அனந்தர் இருக்கிறார். அவருக்கு வந்து 1000 தலை இருக்கு, 2000 கண்கள் இருக்கிறது. ரொம்பவே அழகா இருக்கிறார், பிரம்மாண்டமா இருக்கிறார். அனந்தர் வர்ணனை. அதுக்கப்புறம் அமர்ந்த திருக்கோலத்துல பெருமாள் இருக்கிறார்.
விஷ்ணு அவர் இருக்கிறார். அவருடைய வர்ணனை இருக்கு. அவர் எப்படி இருக்கிறாருன்றத பத்தி பாத்தீங்கன்னா, அவரு கௌஸ்துவ மணி போட்டுன்னு இருக்கிறார். ஸ்ரீவத்சம் இருக்கு மார்புல. ஒரு வனமாலை போட்டுன்னு இருக்கிறார். அவரை சுத்தி வந்து பெரிய பக்தர்கள்லாம் இருக்கிறாங்க. சுனந்தர் நந்தர்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் செக்ரட்டரிஸ், அந்தரங்க சேவகர்கள். அப்புறம் இந்த சங்கு சக்கரம் எல்லாம் சொல்றோம்ல, ஆயுதங்கள்லாம் வந்து அங்க நபர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள். சக்கரம் வந்து சக்கரத்தாழ்வார் நிற்கிறார். அது போல எல்லா ஆயுதங்களும் நபர்களாக அங்கு நின்று சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்க அவருடைய சக்திகள் புஷ்டி, ஸ்ரீ, கீர்த்தி, அஜா அப்படின்னு சொல்லக்கூடிய சக்திகள்லாம் நிக்கிறாங்க. மாயா சக்தி, எல்லா சக்தியும் அந்த சக்திக்கான வர்ணனைகள். இப்போ வந்து புஷ்டினா என்ன? புஷ்டி அளிக்கும் சக்தி. உம் உடம்புக்கு பலம் அளிக்கும் சக்தி அவங்க இருக்கிறாங்க. ஸ்ரீ அழகு சக்தி இருக்கிறாங்க. கீர்த்தி புகழ் சக்தி இருக்கு. ஜட சிருஷ்டிக்கான சக்தி தான் வந்து அஜான்னு சொல்லப்படுது. அப்ப இந்த சக்தி எல்லாம் யாரு? பகவானுடையது. இந்த சக்தியை பகவான் வந்து தன்னுடைய பக்தர்கள், நிர்வகிக்கும் பக்தர்களுக்கும் கொடுக்கிறார். பிரம்மா, சிவபெருமான், இந்திரன், சந்திரன், வருணன், அவங்களுக்கெல்லாம் சக்தி இருக்குல்ல, இருக்கா இல்லையா? அந்த சக்தி எல்லாம் பகவான் கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்குறாங்க. மகாவிஷ்ணு வந்து இவங்க ரெண்டு பேரையும் பாக்குறார். இப்ப இங்கதான் சஸ்பென்ஸ் உடையுது. கிருஷ்ணரும் அர்ஜுனனும் மகாவிஷ்ணுவை வணங்குறாங்க. இது எப்படி இருக்குன்னா, கிருஷ்ண லீலையில கோவர்தனத்தை பகவான் வணங்குறாருல. கோவர்தன் லீலையில கோவர்தன் யாரு? கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் யாரு? கிருஷ்ணர் தான். கிருஷ்ணரே கோவர்தன மலையை வணங்குறாரு. அது போல மகாவிஷ்ணு யாரு? கிருஷ்ணருடைய அம்சம். கிருஷ்ணருடைய அம்சமாகிய மகாவிஷ்ணு ஆனா இங்க அப்படி கடவுளா உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப கிருஷ்ணர் வந்து பூலோகத்துல லீலை பண்றாருல மனிதனாட்டம். அதனால கிருஷ்ணத்தை மகாவிஷ்ணுவை வணங்குறாங்க. இதற்கான விவரங்கள் வந்து இங்க பொருளுரையில தெளிவா இருக்கு. மகாவிஷ்ணு வந்து ஒரு ஒரு விஷயத்த பூடகமா சொல்றார். நான் தான் உங்களுடைய விரிவாங்கம் அப்படின்றத வந்து மறைமுகமா சொல்றார், நேரடியா சொல்ல இந்த இடத்துல. ஆமா, நீங்க நரநாராயண ரிஷியா இருந்து உலகத்தை காப்பாத்துறீங்க, நீங்க நல்லது, இங்க வந்தீங்க, நான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிலாம் பேசுறாரு. உண்மையில அஹ் உண்மை காரணம் அர்ஜுனனுக்கு ஒண்ணும் புரியல, என்னடாதுன்ட்டு. மகாவிஷ்ணு நம்மள இங்க இழுக்கிறதுக்காக இந்த லீலைய பண்ணியிருக்கிறார். இந்த குழந்தைகள்லாம் தூக்கின்னு வந்தது யாரு? விஷ்ணு. கிருஷ்ணர் நினைச்சிருந்தா அதை தடுத்திருக்கலாமே, ஏன் தடுக்கல? இல்ல இந்த லீலை நடக்கணும்ன்றதுக்காக தடுக்கல. இங்க வந்து என்ன கூட்டின்னு வந்து மகாவிஷ்ணு கூட ஒரு மீட்டிங் வைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் தடுக்கல அப்படின்றத புரிஞ்சுக்கிறான் அவன். அர்ஜுனன் இங்க மகாவிஷ்ணு என்ன சொல்றார்? ஆஹ் உண்மையாகவே அவர் என்ன சொல்றாருன்றத ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. பகவானே, நான் உங்களை பார்க்கணுன்ட்டு தான் இத மாதிரி செஞ்சேன், நான் உங்களுடைய அம்சம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா வெளிப்புறமா அவர் என்ன சொல்றார்? நீங்க வந்து என்னுடைய அம்சம் அப்படின்னு சொல்றார், மாத்தி சொல்றார். நீங்கள் என்னுடைய அம்சம், நீங்க இந்த உலகத்துல நரநாராயண ரிஷியாக இருக்கிறீர்கள். இந்த அசுரர்களுடைய பாரம் எல்லாம் குறைஞ்ச பிறகு சீக்கிரமா என்கிட்ட வந்துருங்க அப்படின்னு சொல்றார். ஆனா உண்மையில மகாவிஷ்ணு தான் கிருஷ்ணருடைய அம்சம். கிருஷ்ணர் மகாவிஷ்ணுடைய அம்சம் கிடையாது. அதை வந்து ஆச்சாரியர்கள் இங்க விளக்கம் சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல கிருஷ்ணர் வந்து சாதாரண மனுஷன் மாதிரியே செயல்படுகிறார். அதுக்கப்புறம் ஏன் இந்த லீலைய பண்ணார் அப்படின்னும் போது, கிருஷ்ணர் அந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியாதா? பிராமணர்களுடைய குழந்தைய காப்பாத்திருக்கலாம். ஆனால் கிருஷ்ணர் ம வைகுண்டத்துக்கு வர வேண்டிய அவசியம் இருக்கா? அவசியமே இல்லை. அந்த குழந்தைகளை காப்பாத்தி பிராமணர்கள் கிட்ட கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல அர்ஜுனன் தன் தோல்வியை என்னால காப்பாத்த முடியலன்ட்டு போய் அக்னியில விழ பார்த்தான். அவனை காப்பாற்றுவதற்காக, அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக கிருஷ்ணர் இந்த முடிவு எடுத்து, சரி வாப்பா, இந்த குழந்தைகள்லாம் எங்க இருக்கு நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போறார். அப்ப அந்த வைகுண்டத்துல அந்த குழந்தைகள்லாம் எப்படி பிறந்தப்ப எப்படி இருந்ததோ அப்படியே அவங்க வந்து அந்த குழந்தைகளை மீட்டு இங்க கொண்டாடுறாங்க. பிராமணர்களுக்கு கொண்டாந்து கொடுக்கிறார்கள். விஷ்ணுக்கு வந்து ஆசை முடிஞ்சு போகுது. ஏன்னா கிருஷ்ணர் விஷ்ணுக்கு துவாரகையில விஷ்ணுக்கு அவர் என்ட்ரி கொடுக்கல. அதனால கிருஷ்ணரை அங்க வர வைக்கணும் அப்படின்ற ஒரு
ஆசையினால இந்த லீலையை மகாவிஷ்ணு செய்தார். அதை புரிந்து கொண்டு கிருஷ்ணர் வந்து அங்க போறார். ஒரு கேள்வி எழலாம், ரெண்டு பேரும் ஒருத்தர் தானே அப்படின்ட்டு. ஒருத்தராக இருந்தாலும் வேறுபட்டு செயல்படுகிறார்கள். அப்புறமா வந்து அர்ஜுனனுக்கு வந்து புரிஞ்சு போகுது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் திரும்பி இவங்க குழந்தைகளோட திரும்பி வந்து பிராமணர்களுக்கு அந்த குழந்தைகளை கொடுக்கிறார்கள். பகவான் வந்து இந்த உலகத்துல இருந்தப்ப அவர் வந்து உக்ரசேனன் தான் மன்னன். பகவான் வந்து அவருடைய பேரனாக தான் இருந்தார். ஆனாலும் பிரஜைகளையும் மற்றவர்களையும் நல்லா பார்த்துக்கிட்டாராம். தன்னுடைய ஈடற்ற நிலையை நிரூபித்து காட்டிய பகவான் இந்திரன் மழை பொழிவது போல உரிய காலங்களில் பிராமணர் முதலான தமது பிரஜைகளிடம் விரும்பத் தகுந்த அனைத்தையும் பொழிந்தார். மழை மாதிரி தேவையான எல்லாத்தையும் கொடுத்தாராம். அதனால துஷ்டர்கள், பல துஷ்ட அசுரர்களை கொன்ற பகவான் அர்ஜுனனை போன்ற பக்தர்களையும் அச்செயலில் ஈடுபடுத்தினார். துஷ்டர்கள் எல்லாம் அழிக்கிறதுக்கு அர்ஜுனனையும் பயன்படுத்தி கொண்டார். அதனால இங்க வந்து பகவானை வந்து இவ்வாறாக யுதிஷ்டரை போன்ற தர்ம வழி நடக்கும் அரசர்களின் மூலம் சமய கோட்பாடுகள் நிறைவேற்றப்படுவதை பகவானால் சுலபமாக உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். இப்போ யுதிஷ்டரை மன்னன் ஆகிட்டார்னா சமய கோட்பாடுகள்லாம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து திருப்தியாக இருந்தார். இதோட 89வது அத்தியாயம் முடிந்து விடுகிறது. இது வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஆனா குழப்பறதுக்கு ஒண்ணும் கிடையாது. மகாவிஷ்ணு கிருஷ்ணரையும் அர்ஜுனனையும் ஒன்றாக பார்க்க விரும்பினார். அதனாலதான் அந்த பிராமணருடைய குழந்தைகளை கவர்ந்து சென்றார். இதை புரிந்து கொண்டு முக்கியமா அர்ஜுனனை காப்பாற்றணும்னு தான் பகவான் வந்து வைகுண்டத்திற்கு சென்றார். இந்த பாடம் முடிஞ்சது. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கூடுதல் கருத்துக்கள் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணங்க மாதாஜி. மாதாஜி, சத்துவ குணத்துக்கும் சுத்த சத்துவ குணத்துக்கும் உள்ள பார்டர் என்னங்க மாதாஜி? சத்துவகுணம் கூட வந்து பந்த பந்தப்படுத்தும். இப்ப பிராமணர்கள்லாம் எந்த குணத்துல இருக்கிறாங்கன்னா சத்துவ குணத்துல இருக்கிறாங்க. தான தர்மம் செய்யறது, அன்னதானம் செய்யறது, நல்ல காரியங்கள் செய்யறதெல்லாம் சத்துவகுணம். ஆனால் அந்த சத்துவ குணம் உங்களை பந்த வைக்கும். திரும்பிய நீங்க அந்த உலகத்துக்கு வரணும், அதை அனுபவிக்கணும். இப்ப தான தர்மம் பண்ணீங்கன்னா அது புண்ணியம் ஆயிடும்ல. அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு பிறவிகள் நடக்கும். அப்ப சத்துவ குணம் கூட இந்த உலகத்துல உங்களை கட்டி போடும். ஆனா சுத்த சத்துவம் என்பது நற்காரியங்களை கிருஷ்ணருடைய விருப்பத்திற்காக செய்யறது. கிருஷ்ணர் எதை விரும்புறாரோ அதை செய்யறது சுத்த சத்துவம். கிருஷ்ணர் எதை விரும்புறாரோ அதை செய்யும் போது சுத்த சத்துவ நிலை போகும். அங்க கர்ம வினை வராது. சரிங்க மாதாஜி. அர்ஜுனனை வந்து கிருஷ்ணர் சொல்றார், சண்டை போடு, கொன்று விடு அப்படின்னு சொல்றாரு. கொல்றது வந்து சத்துவம் கூட கிடையாது, ரஜோகுணம் தான். ஆனால் கிருஷ்ணருடைய கட்டளையை நிறைவேற்றும் போது அது பக்தி காரியமாக மாறுகிறது. பக்தி காரியத்துக்கு பாவ புண்ணியம் கிடையாது. புரியுதா? புரியுதுங்க மாதாஜி. தேங்க்யூ. பக்தி காரியத்துக்கு வந்து சுத்த சத்துவத்துக்கு வந்து பாவ புண்ணியம் கிடையாது. புண்ணியமும் இங்க பந்த வைக்கும். சத்துவ குணத்துக்கான வந்து நம்ம சுத்த சத்துவத்துக்கு ஏற்றம் பெறலாம். அதனால்தான் பாருங்க, நல்லவங்க எல்லாம் சீக்கிரமா பக்தி எடுத்துப்பாங்க. சத்துவ குணத்துல இருக்கிறவங்க எல்லாம், பிராமணர்கள்லாம் பக்தியை புரிஞ்சுக்க முடியும், எடுத்துப்பாங்க. சில பேர் எடுத்துக்கிறது இல்லை, ஆனா பொதுவா எடுத்துப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து சுத்த சத்தம் ஏற்றம் பெறுவது சுலபம். சரியா? ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இது அர்ஜுனரும் கிருஷ்ணரும் வந்து முன்னாடி வந்து நரநாராயணர்களா, நாராயண ரிஷிகளா வந்து மகாவிஷ்ணுல இருந்து வர ஒரு இன்கார்னேஷன் மாதிரி தானே டெபிக்ட் ஆயிருக்கு. அதை தானே மகாவிஷ்ணு அங்க சொல்றாரு. அதனால தானே திரும்பி வாங்க எங்கிட்ட சொல்றாரு. அப்படி இல்லையா? ஆக்சுவலா உண்மையில வந்து நீங்க பாகவதத்தை ஆழ்ந்து படிச்சீங்கன்னா தெரியும். அதுல வந்து 2வது காண்டத்திலே ஏத்தே சாம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் வருது. பாகவதம் வந்து இது டிக்ளேர் பண்ணுது. எல்லா அம்சத்தின் அம்சங்களும் கிருஷ்ணர்கிட்ட இருந்து தான் வருது. ஆனா அந்த உலகத்துல லீலை புரிய வரும்போது என்ட்ரி வந்து மகாவிஷ்ணுவோ விஷ்ணு மூலியமா தான் கீழே வர்றாங்க எல்லாருமே. அதனால இந்த ஸ்ரீ சம்பிரதாயமும் மற்ற சம்பிரதாயங்களும் கூட விஷ்ணு தான் மூலம் அப்படின்றாங்க. ஆனால் பாகவதம் வந்து தெளிவா சொல்லுது, விஷ்ணுக்கும் மூலம் வந்து கிருஷ்ணர் தான் அப்படின்னு.
இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த பகவான் கிருஷ்ணர் வந்து இந்த உலகத்துல வந்து இப்ப தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறக்கறதுக்கு முன்னாடி 4 கரமுடைய விஷ்ணு ரூபத்தை தான் காட்டுறாரு. அப்புறம் தான் அவர் கிருஷ்ணரா மாறுறாரு. அப்ப இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் வந்து ஹம், கிருஷ்ணர் தான் விஷ்ணுவனுடைய அவதாரமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கொடுக்குது. ஆனா ஆச்சாரியர்கள் வந்து தெளிவா சொல்றாங்க கிருஷ்ணர் தான் மூலம். பிரம்மாவும் தெளிவா சொல்றாரு கோவிந்த மாதி புருஷன் தமகம் பஜாமி. விஷ்ணுக்கும் கிருஷ்ணருக்கும் நிறைய வித்தியாசம் கிடையாது. எப்படி புரிஞ்சுக்கலாம்னா கிருஷ்ணர் வந்து ஸ்வயம் பகவான். அவருக்கு 4 இனிமையான விஷயங்கள் இருக்குது, அது விஷ்ணு கிட்ட இல்ல. அதுல வந்து வித்தியாசம் இருக்கு. ஒரு விதத்துல வித்தியாசம், என்ன வித்தியாசம்னா கிருஷ்ணர் வந்து எந்த ஒரு இந்த மாதிரி சண்டை போடுறது, அஹ் எ- கொல்றது, காக்கிறது, உலகத்தை படைக்கிறது அதெல்லாம் கிருஷ்ணர் பண்றது கிடையாது. விஷ்ணு தான் பண்ணுவார். அதை பண்ணும்போது அவர் விஷ்ணு தான். அதை பண்ணாதப்ப சுகமா இருக்கிறது, பக்தர்களோட லீலை புரியறது, அதெல்லாம் கிருஷ்ணர். நீங்க எங்கெல்லாம் வந்து அசுரர் வதம் நடக்குதோ அதெல்லாம் விஷ்ணு தான். கிருஷ்ணர் பண்றது இல்ல அதெல்லாம். அவர் சுகமாக பக்தர்களோட இன்பமுற்று இருக்கிறார் பாருங்க. அதான் அதான் அவருக்கு வந்து லீலா மாதிரி, வேணு மாதிரி. இன்னும் 2 விஷயம் சொல்றாங்க. 4 சுவையான இனிமையான குணங்கள் கிருஷ்ணருக்கு உண்டு, விஷ்ணுக்கு கிடையாது. அது பிரேமம் ரூபம் அது ஜி. பிரேமம், பிரேம மாதிரி ரூபம், ரூபம் மாதிரி. லீலா. லீலா பிரேமம் அப்புறம் வேணு. ரூபம் வேணும் ரூபம். ஆஹ் அது வந்து விஷ்ணு கிடையாது. அழகு வந்து கிருஷ்ணர் தான். அன்பும் கிருஷ்ணர் தான். லீலை புரியறதும் வந்து கிருஷ்ணர் தான். புல்லாங்குழல் வைத்திருப்பதும் கிருஷ்ணர் தான். அதனால விஷ்ணுவை விட கிருஷ்ணர் தான் மேல்மையானவர். ஆனா அவ்வளவு வித்தியாசம் கிடையாது, ஒரே நபர் தான். வித்தியாசம் வந்து செயல்பாட்டுல இருக்கு. இப்ப நானே இன்னைக்கு சிவப்பு புடவை கட்டிட்டு இருக்கிறேன், நாளைக்கு பச்சை புடவை கட்டுறேன், அவ்வளவுதான். நான் சில நேரங்கள்ல என் மூடு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் நல்ல பொம்பளையா இருந்தா எனக்கு எப்போதும் மூட் நல்லா இருக்கும். ஆனா நான் வேலைக்கு போகும்போது நான் வந்து வேற மாதிரி இருக்கேன். புரியுதுங்களா? நான் வேலைக்கு போகும்போது அந்த வேலை, அதாவது பௌதிக உலகத்தை படைக்கிறது, அதை ஆள்றது, அதை அடக்கிறதுன்ற போது அவர் விஷ்ணுவா மாறிடுறார். புரியுதா? இந்த லீலையில 2 பேரும் வேற வேற மாதிரி செயல்படுறாங்க, நான் ஒருத்தர் தான். கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். கொஞ்சம் திரும்ப திரும்ப படிச்சீங்கன்னா புரியும். கிரிதாரி பிரபு. இந்த மகாவிஷ்ணு வந்து 8 கரங்களோட இருக்கிறதா படிச்சோம் மாதாஜி. இப்ப இந்த அத்தியாயத்துல 8 இல்ல, சில கரங்கள் நேரங்கள்ல அவருக்கு 8 கரங்கள் கூட இருக்கும் அப்படின்னு ம், சொல்லப்பட்டிருக்கு. சரிங்க மாதாஜி. சில நேரங்கள்ல அவருக்கு 8 கரங்கள், 4 கரங்கள் இருக்கும். அதெல்லாம் ம், கிருஷ்ணர் கிடையாது. சரிங்க மாதாஜி. கோபிகள் சொல்லிடுறாங்க, ஐயோ 4 கையென்னா எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. எங்க கிருஷ்ணர் தான் வேணும் எங்களுக்கு. ம், 4 கை வச்சு இருக்கிறவங்க எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ராசலீலையில சரி சொல்றாங்க, விஷ்ணுவா வந்து நிப்பாரு அவர். ஐய வேணாம் வேணாம், சரி எங்களுக்கு நீ வேண்டாம், எனக்கு கிருஷ்ணரை தேடுறோம் நாங்க. அவரே தான் சரி இவர். ஆனாலும் அவங்க வேண்டான்னு சொல்றாங்க. சரிங்க. கோபிநாத் கேளுங்க. இல்ல ஹரே விஷ்ணு கிருஷ்ணன். பிரியாவா? ஆ, விஷ்ணு பிரியா. ஆ. இப்போ நீங்க இந்த விஷ்ணுல இருந்து தான் கிருஷ்ணா வந்தான்னு சொன்னீங்க மாதாஜி. அந்த குருக்ஷேத்திரத்துல எப்படி புரிஞ்சுக்கிறது மாதாஜி? குருக்ஷேத்திரத்துல வந்து கிருஷ்ணரே தானே அர்ஜுனாக்கு கைட் பண்றாரு. அப்ப சில டைம்ல அந்த பீஷ்மா பிதாக்கு வந்து அது எடுக்கிறாரு, சுதர்சன இது பண்றாரு. அப்ப அதுல எப்படி புரிஞ்சு? என்ன இப்ப கிருஷ்ணர் வந்து சுதர்ஷனை வச்சுக்க மாட்டாரா என்ன? சுதர்ஷன் கிருஷ்ணருக்கும் தான் சொந்தம். இப்ப பொதுவா சண்டையிலலாம் வர்றது வந்து அவரு விஷ்ணு விஷ்ணு தான் சண்டை எல்லாம் போடுவார், கிருஷ்ணர் போட மாட்டார். இப்ப நீங்க கிருஷ்ணர் தானே சண்டை போடுறாருன்னு சொல்றீங்க, ஆனா அங்க அங்க மூடு வந்து விஷ்ணு மூடு. அங்க பான்மை வந்து விஷ்ணுது மனப்பான்மை. அழிக்கிறது, சண்டை போடுறது. ஆனா அப்கோர்ஸ் அங்க வந்து ஆயுதமே தரிக்கலையே. கிருஷ்ணர் எங்க ஆயுதம் தரிச்சார்? பகவத்கீதை சொல்லிட்டு எந்த ஒரு ஆயுதத்தையும் எடுக்கலையே. சண்டைக்கான மூல காரணம் கிருஷ்ணர் தான். இது இவங்களெல்லாம் அழிக்கணும், இவங்கெல்லாம் அழிஞ்சு போகணுன்ற திட்டமே கிருஷ்ணருடையது தான், கடவுளுடையது தானே. ஆனால் இங்க வந்து அவர் வந்து பொதுவா கிருஷ்ணர் வந்து இன்பமான லீலையில தான் ஈடுபட்டிருப்பாரு. இனிமையான லீலை, இன்பமான லீலை தான். சண்டை சாடினா விஷ்ணுன்னு நினைச்சுக்கலாம் நம்ம.
மாதாஜி நரநாராயண் சொல்லும்போது ஒண்ணு ஜீவ தத்துவம் ஒண்ணு விஷ்ணு தத்துவம்னு சொல்றாங்க, அப்படியா மாதாஜி? அப்படிதான். ஜீவ சரிங்க தத்துவம் மாதாஜி. அர்ஜுனன்ல. ஆ ஆ சரிங்க மாதாஜி. ஆனா அவங்க எல்லாம் விழாதவர்கள். ஆ நித்தியசூரி. சரி நித்தியசூரி. சரிங்க. எப்போதும் எப்போதும் விடுதலை பெற்றவர்கள். அதே மாதிரி எப்பவும் பக்தி, தூய பக்தர்கள் இல்லைங்களா மாதாஜி? ஆமாமா, அவங்க பகவான் அதான் சொன்னேனே, விழாதவர்கள். எப்பவும் இல்லாதவர்கள். விழ மாட்டாங்க. ம் சரிங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? நன்றி. நம்ம வந்து இந்த வாரம் பாடங்கள்லாம் நான் எழுதிட்டேன். இன்னைக்கே அனுப்பிடுறேன். நீங்க படிச்சுன்னு வாங்க. திரும்ப திரும்ப படிங்க. பாகவதத்தை நம்ம வந்து அடுத்த வாரம் 10வது காண்டத்தை முடிக்கின்றோம். ஏதாவது கேள்வியா மாதாஜி? ஹரிபோ ஜெயசுபத்ரா மாதாஜி. இல்ல மாதாஜி கேள்வி இல்ல. நான் நன்றி. தேங்க்யூ. வாஞ்சா மாதாஜி கல்பத நீங்க 88 வாஞ்சாகல்பதஞ்ச அப்லோட் பண்ணலையா கிருபாசிந்து மாதாஜி? பஜானாம் பாவனேபியோ வைஷ்ணவிபியோ நமः. 88 அப்லோட் பண்ணிட்டோமே, பண்ணலையா? பண்ணிருக்கீங்களா? வரல மாதாஜி யூடியூப்ல, அதனால தான் கேட்டேன். நான் பாக்குறேன். பாருங்க. சரி. ஹரே கிருஷ்ணா. ஆ சரி. வாஞ்சா கல்பதருப்பஸ்ய கிருபா சிந்திभ्येव च கிருபாசிந்து पतितानां பஜானாம் पावनेभ्यो பாவனேபியோ வைஷ்ணவிபியோ நமः. நமோ நமः. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா.